ஓம் நம சிவாய. உறவுகள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். எல்லோரும் நலமாக இருக்கிறது நினைக்கின்றேன். எல்லோரும் நலமாக இருக்க வேண்டும் என்று எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்தித்தவனாக பலமை போன்று ஒவ்வொரு குரலை காணொலி வடிவிலே பதிவிட்டு வருகின்றேன். அந்த வகையில் இன்று நாங்கள் காண்க இருக்கின்ற குரல் 1330 குரலிலே 339வது குரலாக அமைய இருக்கின்றது. நல்லொரு குரலாகவும் நல்லொரு உரைகளாகவும் அமைந்திருக்கின்றது. இந்த பிறப்புக்கும் இறப்புக்கும் இடையில் இந்த நிலையில்லாத வாழ்க்கையை நாங்கள் எந்த வழியிலே வாழ வேண்டும் என்பதை இந்த குரல் உணர்த்தும் என்று நினைக்கிறேன். அவ்வாறான ஒரு குரலாகத்தான் அமைய இருக்கின்றது. குரலை காண்போமாக இருந்தால், உறங்குவது போலும் சாக்காடு உறங்கி விழிப்பது போலும் பிறப்பு. உறங்குவது போலும் சாக்காடு உறங்கி விழிப்பது போலும் பிறப்பு என்பதாக அமைந்திருக்கின்றது. இதற்கான முதலாவது உரையை நாங்கள் பார்ப்போமாக இருந்தால், இறப்பு எனப்படுவது ஒருவனுக்கு உறக்கம் வருவதை போன்றது. பிறப்பு எனப்படுவது உறங்கி விழித்துக் கொள்வதை போன்றது. இறப்பு எனப்படுவது இனிமேல் நாங்கள் விழித்துக் கொள்ள மாட்டோம் என்று வருகின்ற உறக்கம்தான் இறப்பு. நாங்கள் இறந்து விடுகின்றோம். நாங்கள் பிறப்பது இவ்வாறாக இருக்குமாக நாங்கள் உறங்கி இருந்து தூங்கி இருந்து விழித்துக் கொள்வதை போன்றதுதான் இந்த பிறப்பு. ஆகவே இந்த இறப்புக்கும் அந்த பிறப்புக்கும் இறப்புக்கும் இடையிலே தான் இந்த நிலையில்லாத வாழ்க்கையை நாங்கள் வாழப்போகிறோம். இந்த உலகிலே எதுவும் நிரந்தரம் அல்ல, நிலையானது அல்ல. ஆகவே எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் பிறப்பு ஒரு சம்பவமாக இருந்தாலும் இறப்பு ஒரு சரித்திரமாக இருக்க வேண்டும் என்று சொல்வார்கள். உண்மையிலே இந்த பிறப்பில் இருந்து இறப்பு வருவதற்குள்ளே நாங்கள் நல்ல காரியங்களில் அறங்களை நிலையானவற்றை நாங்கள் செய்துவிட்டு செல்ல வேண்டும் என்பதைத்தான் இந்த குரல் மறைமுகமாக உணர்த்தி இருக்கின்றது. அதே போன்றுதான் கலைஞர் அவர்களும் உறங்குவது போலும் சாக்காடு உறங்கி விழிப்பது போலும் பிறப்பு என்ற குரலுக்காக ஒரு உரையை தந்திருக்கின்றார்கள். அதை பார்ப்போமாக இருந்தால், நிலையற்ற வாழ்க்கையில் உறக்கத்திற்கு பிறகு விழிப்பதை போன்றது பிறப்பு. திரும்ப விழிக்க முடியாதது மீளா உறக்கம் கொள்வதே இறப்பு. உண்மையிலே நாங்கள் உறங்கி இருந்து விழித்துக் கொள்வதை போன்றதுதான் பிறப்பு. நாங்கள் இந்த பூமிக்கு வருவது நாங்கள் ஒரு விழித்து கொண்டுதான் வருகின்றோம். அதாவது தூக்கத்தில் இருந்து நாங்கள் விழித்துக் கொள்வதை போன்றுதான் எங்களுடைய பிறப்பு நிகழ்கின்றது. ஆனால் உறக்கம் என்பது நாங்கள் அறிந்து நாங்கள் இனிமேல் விழித்துக் கொள்ள மாட்டோம் என்று வருவதுதான் எங்களுடைய சாவு. ஆகவே இந்த பிறப்புக்கும் இறப்புக்கும் இடையிலே நாங்கள் நல்ல காரியங்களை, நல்ல சிந்தனைகளை, நல்ல எண்ணங்களை நாங்கள் விதைத்து விட்டு செல்ல வேண்டும். நல்ல காரியங்களை விதைத்து விடுகிறோம் சொல்ல வேண்டும். அதாவது சொல்லுவார்கள், கனா காணாமல் நாங்கள் அதாவது பேராசை கொண்டவர்களாக பெரும் செல்வங்களை சேர்த்து வைக்கணும், நாங்கள் எங்களுக்கு மட்டும் தேவையான சுயநலவாதிகளாக வாழாமல் இந்த நிரந்தரமில்லாத வாழ்க்கையில் நிரந்தரம் இல்லாதவரை நாங்கள் தேடி அலையாமல் நல்லவைகளை செய்துவிட்டு நாங்கள் இந்த மீளா உறக்கத்திற்கு செல்ல வேண்டும் என்பதுதான் கலைஞருடைய உரையாக அமைந்திருக்கின்றது. அதே போன்றுதான் சாலமன் பாப்பை அவர்களும் உறங்குவது போலும் சாக்காடு உறங்கி விழிப்பது போலும் பிறப்பு என்ற குரலுக்காக குரலை போன்று சற்று வித்தியாசமாக ஒரு உரையை தந்திருக்கிறார்கள். அதை பார்ப்போமாக இருந்தால், உறங்குவது போன்றது சாவு, உறங்கி விழிப்பது போன்றது பிறப்பு என்று சுருக்கமாக முடித்திருக்கின்றார். அதாவது நாங்கள் இனிமேல் விழித்துக் கொள்ள மாட்டோம், எங்களுடைய வாழ்க்கை இதோடு முடியப் போகிறது, உறங்கச் செல்வது தான் சாவு. ஆனால் நாங்கள் அறியாமலே நாங்கள் உறங்கி ஏதோ நித்திர விட்டு விழித்துக் கொள்வது போன்றதுதான் ஒரு பிறப்பு. ஆகவே இந்த இறப்புக்கும் பிறப்புக்கும் இடையில் எங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் எங்களுடைய சமுதாயத்துக்கு, இந்த உலகத்திற்கு நாங்கள் நல்ல காரியங்களை, நிலையான காரியங்களை நாங்கள் விட்டு செல்ல வேண்டும். காரணம், நாங்கள் தேடுகின்ற அனைத்து சொத்துக்களும் பொருட்களும் ஏதோ எல்லாம் நிரந்தரமற்றவை. நாங்கள் இந்த உலகத்திலே நாங்கள் சுற்றி பார்க்க வந்தவர்கள். எங்களுடைய காலம் முடிந்தால் நாங்கள் சென்றுதான் ஆக வேண்டும். ஆகவே இந்த நிலையில்லாத உடம்பு, நிலையில்லாத பிறப்பு, நிலையில்லாத எல்லாவற்றையும் நாங்கள் தேடுவதை விட இந்த பிறப்பில் இந்த இறப்பு வருவதற்குள்ளே நல்லவைகளை, நல்ல சிந்தனைகளை விதைத்து விட்டு செல்ல வேண்டும். ஏனென்றால் எந்த வாழ்க்கையும் எதுவும் நிரந்தரம் அல்ல என்பதைத்தான் இந்த குரல் அழகாக உணர்த்தி இருக்கின்றது. நல்லொரு குரலாகவும் நல்ல உரைகளாகவும் அமைந்திருக்கின்றது. எங்களுக்குள்ளே இந்த குரலை நாங்கள் கேட்கின்ற பொழுது எங்களுக்குள்ளே ஏதோ ஒரு மாற்றத்தை அது நிச்சயமாக ஏற்படுத்தும். காரணம், நாங்கள் ஒரு பேராசை கொண்டவர்களாக, நாங்கள் பெரும் பணக்காரராக, செல்வம் சொத்தோடு வாழ்பவர்களாக நாங்கள் இருக்கலாம், அல்லது நாங்கள் ஒன்றும் இல்லாதவர்களோட இருக்கலாம். ஆகவே நாங்கள் மனக்கவலையில் கூட இருக்கலாம். ஆகவே நாங்கள் இந்த குரலை கேட்கின்ற பொழுது எங்களுக்குள்ளே உண்மையிலே ஒரு ஞான ஒளி, அதாவது ஒரு வாழ்க்கையில் ஒரு பற்றுதல் ஏற்படும். நிரந்தரமில்லாத வாழ்க்கையில் நாங்கள் ஏன் இதையும் தேடி அலைய வேண்டும்? எங்களுடைய வாழ்க்கையை சந்தோஷமாக நல்லபடியாக நாங்கள் வாழ்த்துவிட்டு பிறருக்கு பிரயோசனமான வாழ்க்கையை நாங்கள் வாழ்ந்துவிட்டு செல்ல வேண்டும். அதுதான் நிரந்தரமாகவே நிரந்தரம் இல்லாதவைகளை தேடி அளவதை விட நிரந்தரமான நல்ல அறங்களை செய்துவிட்டு போவோம். அதைத்தான் இந்த குரல் அழகாக உணர்த்தி இருக்கின்றது. உறங்குவது போலும் சாக்காடு உறங்கி விழிப்பது போலும் பிறப்பு. நன்றி, வணக்கம். அடுத்த குரலை சந்திக்கலாம்.